மெடிக்கல் ரிப்போர்ட் படி அப்படின்னு சொல்லிட்டு சரி என்ன செய்யறதுன்ற பயங்கர மனக்குழப்பம். இருந்த வேலையும் வந்து நிரந்தரம் இல்லாமல் இருக்கிறதுனால வந்து இவ கிடைச்ச வாய்ப்பை தவறிட்டோமோ அப்படின்ற ஒரு பதட்டத்தில் இருந்தோம். மீண்டும் வந்து நாங்கள் கூடை செலுத்தி அவங்க நிறைய சொல்லிட்டு வருவார். நிச்சயம் இந்த வாய்ப்பை வந்து தேவன் வந்து நமக்கு வந்து வாய்ப்பு பண்ணுவார். இதுக்கு ஒரு பிரச்சனை இருக்காது, தைரியமாக இருங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். நானும் வீட்டில் வந்து இந்த பிரச்சனை இருக்கும்போது நீ திரும்ப கட்டப்படுவார் அப்படின்ற வாய்ப்பு தேவன் எனக்காக கொடுத்தாரு. அதே போல் வந்து அவங்க வந்து கடந்து வந்தாங்க. நீங்கள் உண்மையான விஷயத்தை வந்து அவங்க வந்து கன்வே பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தோம். ஸோ அவங்க மெயிலில் அனுப்பும்போது 2 நாள் கழிச்சு வந்து ஒரு ஆஃபர் கொடுத்துருந்தாங்க. ஜூன் 21 நான் உங்களுக்கு டிக்கெட் போடுறேன், நீங்கள் வந்துடுங்க. பட் ஆனால் இங்கே வந்து நாங்கள் டெஸ்ட் எடுப்போம். இது ஓகே அப்படின்னா நான் வந்து விசா மாற்றி கொடுத்துருவேன், இந்திய விசாவை மாற்றி கொடுத்துருவேன். ஒருவேளை இல்லை அப்படின்னா ஜூன் 26 நான் ரிட்டன் டிக்கெட்டும் போயிடுவேன். ஒருவேளை இந்த ரிப்போர்ட்லேயே அன்ஃபிட் அப்படின்னு வந்துருச்சுன்னா நீங்கள் உடனே கிளம்பி வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கத்தமே பாரத்தை வச்சுட்டு நாங்கள் ஜெபிட்டு கடந்து செஞ்சாங்க. என் ஹஸ்பண்ட் ஜூன் 26 போனாங்க, சுதந்திரமாக ரீச் ஆனாங்க. ஜூன் 23 வந்து மெடிக்கல் செக்அப் வந்து நடந்துச்சு எல்லாமே. ஜூன் 24 நைட்டு 9:50 இருக்கும் நம்ம டைமுக்கு ரிசல்ட் வந்தது. அவங்க வந்து 4 லெவலில் வந்து மெடிக்கல் செக்அப் பண்ணியிருந்தாங்க. 4 லெவல்லவே 100% ஃபிட் அப்படின்னு சொல்லி வந்து இந்த ஜாப்க்கு 100% ஃபிட்டானாங்கன்னு சொல்லி வந்துருக்கு. கத்தடைய